ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களோட தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கு இந்தியா பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய கடற்படையின் தாக்கும் திறனை அதிகரிப்பதற்காக 3 புதிய மிசைல்கள் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையில் என்னென்ன மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது, இணைக்கப்படும் 3 மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல MiG-29K விமானங்கள் தான் இயக்கப்பட்டு வருது. இந்த விமானங்கள் மிகவும் பழைய விமானங்கள். அதனால இந்த விமானங்கள்ல சில அதிநவீன மிசைல்களை இணைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை MiG-29K விமானங்களை தரம் உயர்த்துவதற்கு சில திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில MiG-29K விமானத்துல இருக்கக்கூடிய பழைய மிஷன் கம்ப்யூட்டரை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த அதிநவீன மிஷன் கம்ப்யூட்டரை பொருத்தி இருக்காங்க. இதன் மூலமா MiG-29K விமானங்கள்ல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மிசைல்களையும் இணைக்க முடியும். இதனை தொடர்ந்து MiG-29K விமானங்கள்ல ராம்பேஜ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு கிரவுண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலை இணைக்கும் பணியை தொடங்கி இருக்காங்க. ராம்பேஜ் மிசைல இஸ்ரேல் மிலிட்டரி இண்டஸ்ட்ரி உருவாக்கி இருக்காங்க. ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி ஹை வேல்யூ டார்கெட்டுகளான ரடார் ஸ்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், ஆயுத கிடங்குகள், விமான ஓடுதளங்கள் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ராம்பேஜ் மிசைல் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன். அதனால எதிரிகளின் தாக்குதல் வரம்புக்குள் செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டே எதிரிகளின் இலக்கு மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல் 570 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 150 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்னால குறைந்தபட்சமா 150 இருந்து அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிகவும் துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்னால 1200 இருந்து 1800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 40,000 அடி உயரத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் சேட்டலைட் கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. ராம்பேஜ் மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா ராம்பேஜ் மிசைலுக்கு ஏவப்படும் விமானம் இல்லனா தரை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். ராம்பேஜ் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். அதாவது இந்த மிசைல்னால டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். உலகெங்கிலும் உள்ள பல நாட்டு கடற்படை மற்றும் விமான படைகள் ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தங்களுடைய படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா இந்த ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பெருமளவுல பயன்படுத்தி இருக்காங்க. சீனாவும் தன்னுடைய விமான படையில ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து தான் இந்தியாவும் தன்னுடைய கடற்படை மற்றும் விமான படையில ராம்பேஜ் போன்ற ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இணைக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்திய விமான படையிலும் இந்த ராம்பேஜ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்தியா புதிதாக டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்துல ராம்பேஜ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. ராம்பேஜ் மிசைலோட சிறப்பு அம்சமே இந்த மிசைல்களை ரடார்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு இந்த மிசைல இன்டர்செப்ட் செய்யவே முடியாது. அதனால இந்த மிசைல்களை பயன்படுத்தி அதிமுக்கியத்துவம் கொண்ட மிலிட்டரி டார்கெட்ஸை தொலை தூரத்துல இருந்து கொண்டே மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இரண்டாவது மிசைல் அமெரிக்கா தன்னுடைய கடற்படையில AGM-158C அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல 2018 வருடத்துல இருந்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல தற்போதைய நிலையில் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானம், F-35 லைட்னிங் 2 விமானம், C-17, C-13 போன்ற விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த AGM-158C மிசைல தற்போது P-8A பொசைடன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட்ல
பயன்பாட்டில் இணைக்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து லாக்ஹீட் மார்டின் மற்றும் போயிங் நிறுவனங்கள் இந்த மிசைல P-8A பொசைடன் விமானத்தில் இணைக்கும் பணியை தொடங்கிட்டாங்க. AGM-158C லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல். அதனால இந்த மிசைல எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மிசைல இன்னும் சில மாதங்கள்ல அமெரிக்காவின் P-8A பொசைடன் விமானங்கள்ல இணைச்சு முடிப்பாங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவுக்கு தான் அமெரிக்கா இந்த AGM-158C மிசைல முதல்ல ஆஃபர் செய்ய இருக்காங்க. இந்திய கடற்படையில 12 P-8I நெப்டியூன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானங்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல இந்தியா வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவின் 12 P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட்ல AGM-84L ஹார்பூன் பிளாக் 2 ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைலோட ரேஞ்ச் கொஞ்சம் குறைவுதான். அதனால லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை தாக்குவதற்கான ஒரு மிசைல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் இன்னும் பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. தற்போதைய சூழ்நிலையில தன்னுடைய 12 P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு இந்திய கடற்படைக்கு 100க்கும் மேற்பட்ட லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்கள் தேவைப்படுது. அதனால அமெரிக்காவிடம் இருந்து இந்த AGM-158C மிசைல்களை இந்தியா வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. AGM-158C மிசைல அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் ஒரு சப்சானிக் ஆன்டி ஷிப் மிசைல். AGM-158C மிசைல பயன்படுத்தி ஹை வேல்யூ டார்கெட்டுகளான ஏர்கிராப்ட் கேரியர்ஸ், ட்ரூப் டிரான்ஸ்போர்ட் ஷிப், கைடட் மிசைல் க்ரூசர்ஸ் போன்ற பெரிய போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்திய கடற்படை பயன்படுத்தி வரும் P-8I நெப்டியூன் விமானத்துல ஒரே நேரத்துல 4 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இதனால எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு இந்த மிசைல்களை பயன்படுத்தி பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். AGM-158C மிசைல் 1100 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 450 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 370 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்க முடியும். AGM-158C மிசைல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையின் கப்பல் எதிர்க்கும் திறன் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது மிசைல் தற்போதைய சூழ்நிலையில இந்திய கடற்படை ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு RGB-60 அப்படிங்கிற ரஷ்ய தயாரிப்பு ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராக்கெட்டுகள்னால 23 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 5.5 கிலோமீட்டர் தூரத்துல 10 முதல் 500 மீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய சப்மரீன்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்த ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டோட ரேஞ்ச் மிகவும் குறைவா இருக்கு. இந்த ராக்கெட்டுகளை லான்ச் செய்வதற்கு RBU-6000 அப்படிங்கிற 230 mm ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த RBU-6000 ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்கள்ல இருக்கக்கூடிய மேகசின்ல 72 முதல் 96 ராக்கெட்டுகள் இருக்கும். இந்த ராக்கெட் லான்ச்சர்கள்னால 2.4 செகண்டுக்கு ஒரு ராக்கெட்டை ஃபயர் பண்ண முடியும். ஆனா இந்த ராக்கெட் லான்ச்சர்கள்ல பயன்படுத்தப்படும் RGB-60 ராக்கெட்டோட ரேஞ்ச் மிகவும் குறைவா இருக்கு. அதனால இந்தியா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டுகளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டோட முதல் சோதனை தற்போது INS சென்னை அப்படிங்கிற போர்க்கப்பல்ல இருந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையை ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி நிறுவனம் நடத்தியிருக்காங்க. இந்த நிறுவனம் உருவாக்கி இருக்க எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டுகள்னால 8.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்க அதிநவீன ரடார்கள் மற்றும் சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி எதிரி நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். அதே வேளையில அந்த நீர்மூழ்கி கப்பல் நமது போர்க்கப்பல்களை நோக்கி டார்பிடோக்களை லான்ச் செய்வதற்கு முன்பு இந்த ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி சப்மரீன்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த புதிய எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டுகள்னால 8.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இது தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள RGB-60 ராக்கெட்டுகளை விட அதிக ரேஞ்ச் கொண்டதா இருக்கு. இதற்கு காரணம் இந்தியா டெவலப் செஞ்சிருக்க புதிய ஆன்டி சப்மரீன் ராக்கெட்டுகள்ல அதிநவீன ப்ரொபல்ஷன் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ஆன்டி சப்மரீன் ராக்கெட்ஸ் 1.85 மீட்டர்
மீட்டர் நீளமும் 113 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கு. இந்த ஆன்டி சம்மரின் ராக்கெட்டுகளை பாலஸ்டிக் 1 மற்றும் பாலஸ்டிக் 2 அப்படிங்கிற 2 மோடுகள்ல பயன்படுத்த முடியும். பாலஸ்டிக் 1 மோட்ல இந்த ராக்கெட்டுகளால் 3 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க முடியும். அதுவே பாலஸ்டிக் 2ல பயன்படுத்தும் பொழுது 8.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் தாக்கி அழிக்க முடியும். இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சம்மரின் ராக்கெட்டுகள்னால 25 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 500 மீட்டர் ஆழத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதனால இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.